ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு எஸ்வி ஃபேஷன். இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ராக் மாடல் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ லென்த் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் என்ன லென்த் இருக்கோ அதே தான் நான் வந்து லைனிங்க்கு வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இடுப்பு சுற்றளவு எவ்வளோ இருக்கோ அதை விட 2 இன்ச்சு வந்து நான் தையலுக்கு விட்டுட்டு இதெல்லாம் நம்ம வந்து ஃப்ளீட் வச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ லைனிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடை கிளாத்து தான் கஸ்டமர் கொடுத்துருக்காங்க, அதே வச்சு கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து நான் ஃப்ளீட் வச்சு நான் எடுத்துக்கிறேன். இந்த துணி வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தாங்க. நல்லா ஃப்ளவர் வச்ச மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது துணி. ஸோ இன்னொரு பக்கமாக நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வந்து 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம வந்து டாப் வந்து தைக்க ஆரம்பிக்கலாம். ஃப்ரண்ட்டு நான் வந்து லென்த் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து ட்ரா பண்ணிட்டு நான் வந்து 1/4 இன்ச்சில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி 1/4 இன்ச்சில் தையல் போட்டு நம்ம அடித்து திருப்பி மேல் தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி எஜஸில் வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிட்டு அது பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி ஒரு தையல் ஒன்று நான் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட்டு முடிச்சிட்டோம். அண்ட் வந்து அடுத்து பேக் பார்க்கலாம். பேக்கோட லென்த்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு இருக்குது. ஸோ கஸ்டமர் வந்து அதே அளவு கொடுத்துருங்க அப்படின்னாங்க. ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது ஸோ நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் எதுனா இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நான் பேக்குக்கு வந்து இந்த மாதிரி கிராஸ் பீஸில் வச்சு எடுத்துக்கிறேன். நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பேக் டாட் பிடிச்சிக்கிறேன் கொஞ்சமாக. ஸோ கஸ்டமர் வந்து கேட்கல, இது வந்து நம்ம ஒரு ஃபிட்டிங்காக தான் நம்ம பிடிக்கிறோம். இதை இந்த மாதிரி ஃப்ரண்ட்டை வந்து நம்ம ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துக்கிட்டு ஃப்ரண்ட்டு டாட் மட்டும் பிடிச்சிக்கலாம். நம்ம நார்மல் ப்ளவுஸ்க்கு என்ன லென்த் வச்சு பிடிப்போமோ அதே மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி நான் வந்து பிடிச்சி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து பாட்டம் வந்து இப்போ நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ளீட் வச்சு எடுத்துருக்கிறது. இந்த மாதிரி 2 தையலாக போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் ஃபுல்லாக போட்டு எடுத்துக்கிட்டு நான் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்.
இந்த மாதிரி நான் ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து வந்து ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து கட் பண்ணி நம்ம தச்சு எடுத்துக்கலாம். இப்போ சைடுக்கு துணி பத்தலை இல்லைங்களா, அப்போ வந்து சைடு வந்து நம்ம ஜாயிண்ட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி அதே லென்த்தில் வந்து நான் துணியை எடுத்துக்கிட்டு 1/4 இன்ச்சில் நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வந்து நான் ஸ்லீவ் வந்து மடித்து 1/4 இன்ச்சு ஒரு இன்ச்சில் வந்து தையல் போட்டு எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ இதோட ஃபைனல் அவுட்லுக் வந்து இப்படி தான் இருக்கும். ரொம்ப சூப்பராக ப்ரிட்டியாக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸில் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்ட்டு. இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் நல்ல நல்ல டிசைன்ஸாக பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ, பை. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.